EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. உடல்நலக்குறைவு காரணமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவமாக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் காலமானார். இந்த தருணத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மறைவிற்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரம் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான திரு EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தற்போது இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அந்த இரங்கல் செய்தியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவால் மிகுந்த வேதனை அடைகிறேன் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தந்தை பெரியார், சொல்லின் செல்வர் TKS சம்பத் அவர்களின் என மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த நண்பர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் என பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட ஆற்றியவர் என்றும் எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசக்கூடிய பன்முக சொந்தக்காரர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது அன்பு மகனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான திருமகன் ஈவேரா அவர்களை இழந்ததிலிருந்தே நண்பர் இளங்கோவன் அவர்கள் மனதளவில் மிகவும் உடைந்து போயிருந்தார் என்றும், எனினும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று தன் கவலைகளை மீறி மக்கள் பணி ஆற்றி வந்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்னை எப்போது சந்திக்க வந்தாலும் உடம்ப பார்த்துக்கங்கோ என்று அவர் அக்கறையுடன் சொல்ல தவறியதே இல்லை என்றும், அவ்வாறு அவர் அன்பொழுக சொல்லும் போதெல்லாம் நீங்க உங்க உடம்ப பார்த்துக்குங்க என நானும் அவரிடம் சொல்வேன் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அவர், நீங்க என்னிடம் ஒப்படைத்த மக்கள் பணியை ஏற்ற பிறகு இன்னும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகிறேன் என்றும், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன் என்றும், நலமாக இருக்கிறேன் என்றும் உற்சாகம் ததும்ப என்னை கூறி சமாதானப்படுத்துவார் என்றும் முதலமைச்சர்கள் வேதனையுடன் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டமன்றத்தில் சந்திக்கும் நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை குறிப்பிட்டு அவற்றிற்கு மக்களிடையே உள்ள ஆதரவையும் என்னிடம் தெரிவித்து பாராட்டுவார் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையில் தனது துணைவியாரிடம் என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை அறிந்து அவரை நான் சந்தித்த போது அவர் பேசும் நிலையில் இல்லை என்றும் முதலமைச்சர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் அவர் என்னிடம் சொன்ன வார்த்தைகளெல்லாம் என்ன நினைத்தார் என்பதை உணர்ந்ததாகவே நான் இருந்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரது மகனையும் மருத்துவர்களையும் தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்து தகவல்களையும் அவ்வப்போது அறிந்து வந்தேன் என்றும், மேலும் இந்நிலையில் அவர் காலை அவரது உடல்நலில் பின்னடைவு ஏற்பட்ட செய்தியும் அதனைத் தொடர்ந்து அவர் மறைந்தார் என்ற செய்தியும் வந்தடைந்தது என்றும் முதலமைச்சர் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். அவரது மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மிகவும் வேதனை ஏற்படுத்தியது என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகள் தமிழ்நாட்டு அரசியல் முன்னணி தலைவராக விளங்கி நீண்ட காலம் மக்கள் பணியாற்றிய அவரது இழப்பால் வாடும் அவரது குடும்பத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தோழர்களுக்கும் ஈரோடு கிழக்கு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர்கள் இந்த இரங்கல் அறிக்கையில் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த வேதனையோடு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தி தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.